வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சின்ன கதை தான், ஆனா நாம இந்த உலகத்தையும் மத்தவங்களையும் எப்படி பார்க்கறோங்கிறத இது ரொம்ப அழகா சொல்லும். வாங்க பார்க்கலாம். வாங்க முதல்ல இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா நாம ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள பத்தி ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா? அந்த முதல் அபிப்பிராயம் எவ்ளோ வேகமா, சில சமயம் எவ்ளோ தப்பா போயிடுங்கிறத காட்டப் போற ஒரு சம்பவத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த கதை ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறான். அத பார்த்துட்டு சும்மா ஒரு பாராட்டு சொல்லலாம்னு நினைக்கிறான். அவனும் உங்க ஓவியம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. ஒருவேளை அவளுக்கு கேட்கலையோ நினைச்சு லேசா தொண்டைய செருமிக்கிட்டு மறுபடியும் சொல்ல முயற்சி பண்றான். ஓகே, இப்போதான் விஷயமே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு சாதாரண பாராட்ட ஆரம்பிச்ச விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விரக்திக்குள்ள போகுது. அதுவும் முழுக்க முழுக்க அந்த பையனோட பார்வையிலேருந்து மட்டுமே. அவன் உடனே, ஏய் நான் ஒன்னும் தப்பா சொல்லல, உங்க டிராயிங்க தான் பாராட்டினேன்னு சொல்றான். அவனோட குரல்ல இருக்கிற மாற்றத்தை கவனிச்சிங்களா? இப்போவே அவன் ஒரு மாதிரி தற்காப்பமான நிலைக்கு போயிட்டான். அந்த பொண்ணோட மௌனத்துக்கு அவனே ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிறான். அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, நான் உங்களை வம்பு இழுக்கிற ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்றான். இப்போ அவன் மனசுக்குள்ளேயே ஒரு கதைய உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த கதையில அந்த பொண்ணு இவனை தப்பா நினைச்சிட்டா, இவன் ஒரு பாதிக்கப்பட்டவங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவனே உண்டாக்கிக்கிறான். இப்ப பாருங்க விஷயம் எங்க போகுதுன்னு. இந்த காலத்து பொண்ணுங்களை இப்படித்தான், எல்லா பசங்களும் உங்க பின்னாடி சுத்துறாங்கன்னு நினைப்புன்னு பொதுவா பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை வச்சே எவ்ளோ சீக்கிரமா ஒரு பெரிய தப்பான முடிவுக்கு வரான் பாத்தீங்களா? அடுத்து, உங்களுக்கெல்லாம் ஒரே திமிரு, ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு சொல்றான். அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு பேசாம இருந்ததுக்கு, அவ தன்னை நிராகரிச்சுட்டா, அவ ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறான்னு ஒரு முழு கதையையே அவ மனசுல உருவாக்கிட்டான். இதுதான் விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் அந்த பையன் கற்பனை பண்ணிக்கிட்ட கதை, அதாவது அந்த பொண்ணு திமிரானவ, முரட்டுத்தனமானவன்னு. இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாத நிஜமான காரணம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. அவன் மட்டும்தான் இங்க எடை போட்டுட்டு இருக்கான். ஆனா இப்போ ஒரு ட்விஸ்ட். அந்த பொண்ணு பதில் சொல்றா. அவ குடுக்கற பதில் இவன் இவ்ளோ நேரமா கஷ்டப்பட்டு மனசுல கட்டின மொத்த கோட்டையையும் ஒரே நொடியில தவிடு பொடியாக்கிடுது. அவ பேசல, அதுக்கு பதிலா ஒரு பேப்பர்ல எழுதி காட்டுறா. அதுவும் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? அவளுக்கே தெரியாம நடந்த ஒரு தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஆரம்பிக்குது. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, எனக்கு காது கேக்காது, அவ்வளோதான். இந்த ரெண்டே வார்த்தை போன ஒரு நிமிஷமா அவன் அந்த பொண்ணு பத்தி நினைச்சது எல்லாமே தப்புன்னு ஒரே நொடியில புரிய வச்சிடுச்சு. சரி, இந்த ஒரு சின்ன கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். இது வெறும் கதை இல்ல, நாம எல்லோருமே நம்ம மனசுல பயன்படுத்துற ஒரு குறுக்கு வழிய பத்தின ஒரு முக்கியமான பாடம். இதுக்கு உளவியல் ரீதியா ஒரு பேர் இருக்கு. அதுதான் அவசர முடிவு. அதாவது முழுசா தெரிஞ்சுக்காம நமக்கு இருக்கிற அரைக்குறை தகவலை வச்சு நம்மளோட சொந்த கருத்துக்களையும் தப்பான எண்ணங்களையும் வச்சு அந்த இடத்த நிரப்புறது. அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற சின்ன தகவலை வச்சு பெரிய கதைகளையே உருவாக்கிடுறோம். ரெண்டாவது, நாம மத்தவங்கள பத்தி போடுற கணக்கு பெரும்பாலும் நம்மளோட பயங்களையும் பாதுகாப்பற்ற உணர்வுகளையும் தான் காட்டுது. முக்கியமா நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்துக்கு பின்னாலேயும் நமக்கு தெரியாத ஒரு கதை கண்டிப்பா இருக்கும். அதனால ஒருத்தரை எடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக இந்த பகுதியோட முடிவுல உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, இல்ல ஒரு சவால்னே வச்சுக்கோங்களேன். அடுத்த முறை ஒருத்தர் யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிங்க. ஒருவேளை நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் இல்லையா?